உங்கள் கட்சியை அழிச்சிட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு உயிர் சுவாசம் வேண்டும், புரிஞ்சுக்குங்கன்றதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. திரு விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன். கூட்டணி வைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை இல்லை, இது உங்கள் இஷ்டம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். திரு விஜய் அவர்கள் எழுந்து வர வேண்டும். இன்னொன்று, இப்போ என்னென்ன சிக்கல் இருக்குது பாருங்கள். அடுத்த பிரச்சாரத்துக்கு எப்படி அனுமதி கேட்பீங்க? வர சனிக்கிழமையோட பிரச்சாரம் ரத்து. அடுத்த வாரம் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்பதா வேண்டாமா என்பதையே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். கரெக்டாக? நல்ல ஆலோசனையாக வேண்டுமென்றால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள். ஏதோ ஒரு நம்பரில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆக முடியும். நீங்கள் வெறும் ஆதவ அர்ஜுனும் ஜான ஆரோக்கியசாமியும் மட்டும்தான் உலகம்னு சொல்லி நீங்கள் அவங்க சொல்கிற ஐடியாவை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டேரக்டருங்க கதை சொல்கிற மாதிரி தான். கதை ஒன்று சொல்லுவான், படம் வேறு மாதிரி எடுத்து வைப்பான். வந்துருக்கியா? அதான் இங்கேயும் நடக்கும். சொல்லும்போது சீன்லாம் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்கும். தியேட்டரில் போய் பார்த்தோன்னா என்ன இவன் ஒன்று சொன்னால் படத்தில் ஒன்று வந்திருக்குன்னு தோன்றும் உங்களுக்கு. அது மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஆதவ அர்ஜுன்லாம் கேபினெட்டை போட்டுட்ருக்கார் தெரியுமா? நான் இந்த மந்திரி, புஷி அந்த மந்திரி தெரியுமா? இதை இவரையும் நம்ப வச்சுருவாங்க. எப்படி முதலமைச்சர் நம்பியிருக்காங்களோ 36 வரைக்கும் நீங்கள் தானே அந்த மாதிரி. திமுகவை பழிவாங்குவதற்காகவாவது இவர் இந்த கூட்டணியை உருவாக்க வேண்டும். பிஜேபி இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். சில சமரசங்களை செய்து தான் தீர வேண்டும். இதுதான் அரசியல். பிரச்சார மேடையில் ஃபுல்லாக நாங்கள் என்டிஏ கூட்டணியில் கிடையாது, அதிமுக மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. திமுக என்ற தீய சக்தியை அழிப்பதற்காக நான் இந்த கூட்டணியோட கரம் கோருகிறேன்னு சொல்லிட்டு போயின்னா ஜனங்க ஓட்டு போடாதா? என்னப்பா அன்றைக்கி இப்படி சொன்ன, நீ பிஜேபியோட சேர மாட்டேன், என்னப்பா இப்படி போய் சென்ட்டுக்கிட்டு கோச்சின்னு போயிடுவாங்களா? மிஞ்சி போனால் திமுக புலம்போ 10 எரிதியா ஊடு. திமுகவால் இந்த தீயை அணைக்கணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த தீயை அணைக்கிறதுக்கான வேலையை பண்ணிங்கன்னா அந்த தீயில நீங்களும் எரிஞ்சு போயிடுவீங்கன்றது தான் நான் சொல்கிறேன். தமிழக மக்களோட நிலைமை. இப்போ தமிழக மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் நல்ல முடிவு எடுங்கள் என்பதை தான் நாம் சொல்கிறேன்.